சம்மர் வந்துருச்சு. என்னதான் அடிக்கிற வெயிலுக்கு நீங்க கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வெளியே போனாலும் கண் எரிச்சலும் உறுத்தலும் ஏன் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட். சம்மர்னாலே ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும், யூவி எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், வேகமா டிஹைட்ரேட் ஆயிடுவீங்க, டஸ்ட் போலன் இதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இது இல்லாம ரொம்ப நேரம் ஏசில நம்ம வந்துட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ஏசி எக்ஸ்போஷர்னாலையும் நமக்கு வந்துட்டு ட்ரைனஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கண்ணில் இருக்க டியர் ஃபிலிம் எப்பவுமே இருக்கிறத காட்டிலும் வேகமா எவாபரேட் ஆகி போயிடுங்க. இதனாலதான் நமக்கு அதிக நேரம் வெயில்ல இருந்தாலோ இல்ல ரொம்ப ஹீட்னாலயுமே கண்ணுல வந்து சிகப்பாகிறது, கண்ணுல எரிச்சல் இருக்கிறது, கண்ணுல இருந்து ரொம்ப தண்ணி வருது. இப்போ ஒரு சிஸ்டமோ டிவியோ பார்த்துட்டு இருக்கிற போதே சடனா விஷன் பிளர் ஆயிட்டு திரும்ப உடனே வேகமா சரியாகிற மாதிரி இருக்குது. இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரைனஸ் தாங்க. இது இல்லாம சம்மர் சீசன்ல நிறைய வந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் போவீங்க. அதுல ஸ்விம்மிங் பூல்லமே கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணிப்பாங்க இல்லையா? சோ அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர்னாலையும் இந்த இரிட்டேஷன், ட்ரைனஸ் இதெல்லாமே வரலாங்க. இதுதான் மெயின் காசஸ். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு மேல நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வெளியே போகும்போது யூவி ப்ரொடெக்டட் சன்கிளாசஸ் வியர் பண்ணுங்க. நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளுக்கு டைரக்டா டஸ்ட்க்கு எக்ஸ்போஸ் ஆகாதீங்க, டைரக்டா ஏசிக்கு எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. ரொம்ப நேரம் ஸ்ட்ரைட்டா ஏசிக்கு நேரா உட்கார வேண்டாம். அதிக நேரம் சிஸ்டமோ டிவியோ பாக்குற போது ஃப்ரீக்வெண்டா பிளிங்க் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த 20-20-20 ரூல் ஃபாலோ பண்ணுங்க. வெளியே போய் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஜென்டிலா கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வச்சு கோல்ட் கம்ப்ரஸஸ் கொடுக்கலாம். லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம். அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங் போகும்போது ஸ்விம்மிங் காகல்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறியும் உங்களுக்கு சிம்டம்ஸ் பர்சிஸ்டன்டா இருந்ததுன்னா கிட்ட இருக்கிற உங்க ஐ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சம்மர்ல உங்க ஐஸை கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அடிக்கடி வெளியே போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் ஐ ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட், ஃபாலோ மீ.